பிரைஸ் லார்ட். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஐயா, எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மூலையான சேற்றிலென்று தூக்கி எடுத்தவரே, மூலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஐயா, எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஐயா, எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் ஆண்டவரே, ஐயா, எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் ஐயா, எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் ஆண்டவரே, ஆமென். இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நன்றி ஆண்டவரே, இந்த காலவெளியிலே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை நீ தேற்றுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எல்லா நன்மையான காரியங்களை நீ செய்வீராக. உம்முடைய கரம் தொடர்ந்து எங்களை அற்புதமாய் தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் உட்காருவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அல்ல 2 பேர் 3 பேரை பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேளுங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா? கேட்கன்னு சிரிக்கக்கூடாது. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்க கேட்டிங்களா? அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. எல்லாம் கலந்தடி பாடுவோம். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயந்ததற்கும் பறக்கும் பறக்கும் அன்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாம்பரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாம்பரமே. அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலம், தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீ. ஞானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் அகில செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் அகில செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. இல்ல கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஏதாவது செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையாமே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். எப்போதும் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எல்லாம் தெரிஞ்ச பாடல் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் சேர்ந்து பாடும். எல்லா கரங்களை தட்டி பாடும். இயேசு நல்லவர்,
இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர்,
அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. என்றென்றும் மாறாத தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவரை தேடுகிற யாவருக்கு அவர் சமீபமாய் பதில் தருகிற தேவன். இந்த காலையில் நம்ம துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ளார யார் வாசம் செய்கிறா? அல்லேலூயா. இயேசு வாசம் செய்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலே உம் சித்தம் போல எங்களை நடத்துங்க. எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திடு வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திடு வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறுக்கணும், கர்த்தரே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆமென். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எல்லாம் சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமென். எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எல்லா எளிமையும் என்று ஆராதிப்போம். உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எல்லாம் சொல்லுவோம். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாம் சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. ஆமென். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே.
செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. எல்லாம் சொல்லுவோம். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமென். பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமென். பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மளை நடத்தினார். ஹல்லேலூயா. இந்த 6 months கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், உங்களை பாதுகாத்தார், உங்கள் தேவையெல்லாம் சந்தித்தார், உங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை அவமானங்கள் வந்தது, நிந்தனைகள் வந்தது, தேவைகள் ரொம்ப அதிகமாக இருந்தது, ஆனாலும் கர்த்தர் உங்களை சுகத்தோடு பலனோடு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை நோக்கி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லா நன்றியோடு சொல்லுவோம். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
ஆமென். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது தன்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. ஆண்டவரே 6 மாதங்கள் நடத்தினீரப்பா, சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோமா? நல்ல எபினேசரா 6 மாதங்கள் நடத்தினீரப்பா, நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. உண்மையாகவே நல்ல ஒரு எபினேசராய் நம்ம நடத்தி வந்தாரு. அவரை போல ஒரு ஒப்பற்ற தேவன் ஒருவரும் இல்லை. நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், நம்மளை சுகமாக நடத்துகிறதா இருக்கட்டும், இதுவரைக்கும் நம்மளை கொண்டு வந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்த போறீங்க? ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்மை போல் அற்புதம் செய்தவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல எங்களை நேசித்தவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல எங்களை நடத்தினவர் ஒருவரும் இல்லை அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. My Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength, let every breath, all that I am, never cease to worship you. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar, and the sound of your name. I sing for joy at the work of your hand. Forever I love you, forever I'll stand. Nothing compares to the promise I have in you. My Jesus, my Savior,
Lord, there is none like you. All of my days I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength, let every breath, all that I am, never cease to worship you. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hand. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. Nothing compares to the promise I have in you. Nothing compares, amen. Nothing compares to the promise I have in you. Nothing compares to the promise I have in you. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய வாக்குறுதிகளுக்கு ஈடாக ஒன்றுமில்லையப்பா. நீ நடத்த வல்லவர், நீ பாதுகாக்க வல்லவர், எங்களை போஷிக்க வல்லவர், எங்களோடு கூட இருக்க வல்லவர் அப்பா. எல்லா கரலை தட்டி எல்லா தேவனை மயப்படுத்துவோம். ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமாயிரு. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சில அறிவிப்புகளை வாசிக்கிறோம். இந்த ஆராதனை முடிவில் நமக்கு திருவந்து ஆராதனை இருக்கும். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சுத்த மனசாட்சியோடு ஜீவிக்கிறவர்கள் இந்த திருவந்தில் பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். ஈவினிங் 6 o'clock 4வது ஆராதனை இருக்கும். அதுலேயும் திருவந்து பரிமாறப்படும். ஸோ கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெற உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் யூகேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கப்படுகிறது. ஸோ அதனால் உங்கள் பிள்ளைகளை மேலே நீங்கள் அனுப்பி வைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ எல்லாமே இலவசம். அதனால் உங்கள் பிள்ளைகள் மேலே போயிட்டு ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் அவர்களுக்கு இடம் கொடுங்கள், வழிகளை திறந்து கொடுங்க. பிள்ளைகள் அங்கே போய் படிக்க கர்த்தர் உதவி செய்வாராக, கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, வருகிற வெனஸ்டே அன்றைக்கு நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10:30க்கு நம்முடைய ஆலயத்தில் சகோதரிமாருடைய ஜெபம் நடக்கும். ஸோ கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் சகோதரிமார்கள் உற்சாகமாக வந்து பங்கு பெற உங்கள் யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வருகின்ற சனிக்கிழமை 13ஆம் தேதி சரியாக காலை 10 மணிக்கு நம்முடைய உமன்ஸ் ப்ரேயருடைய ஆனிவர்சரி நம்முடைய ஆலயத்தில் நடக்க இருக்கிறது. ஸோ சபைக்கு வருகிற எல்லா சகோதரிமார்கள், அது மாத்திரமல்ல யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகள், சால்வேஷன் டிவி பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சகோதரிமார்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்த நாளிலே வரும்படியாக உங்களை யாவரை உற்சாகப்படுத்துகிறோம். சிங்கப்பூர் தேசத்திலிருந்து சகோதரர் ஜார்ஜ் வர்கீஸ், அது மாத்திரமல்ல சகோதரி அனிருத்தா அவர்களும் வருகிறார்கள். கணவன் மனைவி அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ அந்த நாளில் அவர்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் சகோதரிமார்கள் மத்தியிலே கர்த்தர் பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவாராக. அதில் சகோதரிமார்கள் எல்லாரும் உற்சாகமாக அதில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அது வழி நடத்துவார். சிறப்பான நிகழ்ச்சிகளை ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். எல்லோரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச 4-5 பேர்ட்ட சொல்லி கூட்டுவாங்க. சபை மக்கள் கண்டிப்பாக வாங்க. அல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக வரும்படியாக உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதை குறித்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அவங்க ஒரு சின்ன ஒரு கிளிப்பு, அவங்க இந்த நாட்களிலே ஊழிய பாதையிலே அவர்கள் கடந்து வந்த காரியங்களை ஒரு வீடியோவாக நாளில் நம்ம காட்ட இருக்கிறார்கள். அதை பார்க்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.
கர்த்தர் நாம மகிமையுடையதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சகோதரிமார் எல்லாரும் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. அதே போல் சாட்டர்டே நடக்கிறதான ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். சாட்டர்டே மார்னிங் 5:30க்கு சகோதரமார்களுடைய மென்ஸ் ஃபெலோஷிப் இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா சகோதரமார்கள் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. ஸோ அது மாத்திரமல்ல, நெக்ஸ்ட்டு சண்டே நமக்கு வந்து செகண்ட் சண்டே அது ஃபேமிலி ஃபெலோஷிப்பாக இருக்கும். ஸோ கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதே போல் தேர்ட் சண்டே வந்து நம்முடைய ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் இருக்கும். அதில் இந்த முறை த வேல்யூ ஆஃப் லைஃப் என்ற தலைப்பின் கீழதாக ஸோ பிள்ளைகளுக்கு நடத்த இருக்கிறார்கள். அதில் வந்து மார்னிங்கில் வந்து ஹை செக்கப், ஃப்ரீ ஹை செக்கப் நேத்ராந்தம்மா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸோ டாக்டர்ஸ்லாம் வராங்க. ஸோ அவங்களுடைய ஐ ஹாஸ்பிட்டலில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இங்கே செட்டப் பண்ணி நம்முடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக 8 AM to 12 PM வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் ஃப்ரீ ஐ செக்கப் நடக்கும். ஸோ எல்லோரும் அதை இலவசமாக நீங்கள் பங்கு பெறலாம். ஸோ கேட்ராக் இருக்கிறவங்க, இல்லைன்னா கண்ணு சரியாக தெரில, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இலவசமாக பார்க்கப்படும். அதனால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட காரியத்தை சபையில் ஒழுங்கு செய்வதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ அது வந்து 21st மார்னிங் 8 o'clock 12 o'clock, ஈவினிங்கில் வந்து அதே ஐ டாக்டர்ஸ் வந்து சில காரியங்களை பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்ல இருக்கிறார்கள். அதோடய வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது 4:45க்கு அது இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, 4th சண்டே வந்து ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்காக ஒரு கூடுகையை வைத்திருக்கிறோம். அதுலேயும் நீங்கள் எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். அது வேலையில் இருக்கிறவங்க, வேலையில் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாரும் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி யார் கொண்டாடுறீங்களா? எல்லா கரங்களும் உற்சாகமாய் தட்டுவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ಮಹಾಪರಿಶುದ್ಧನಾದಂಥ ದೇವರೇ, ಅತಿ ಮಧುರನು ಪರಿಶುದ್ಧನು ಮೇಲನ ಲೋಕದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡತಕ್ಕಂಥ ದೇವರು, ಈ ಸಬ್ಬತ್ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ನಾವು ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ಜನ್ಮ ದಿವಸವನ್ನು ಕಂಡವರಿಗಾಗಿಯೂ ಮತ್ತು ವಿವಾಹ ಮಹೋತ್ಸವವನ್ನು ಕಂಡವರಿಗಾಗಿಯೂ ದೇವರೇ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವಪ್ಪ. ಜನ್ಮ ದಿವಸವನ್ನು ಕಂಡವರಿಗಾಗಿ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ದೇವರೇ, ಕೊಟ್ಟಂಥ ಆಯುಷ್ಕಾಲಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಇನ್ನು ಮುಂದೆ ಕೊಡತಕ್ಕಂಥ ಆಯುಷ್ಕಾಲದ ಪ್ರತಿ ದಿವಸಗಳು, ಪ್ರತಿ ವರ್ಷಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಅರ್ಪಿಸುತ್ತೇನೆ. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದಗಳು ಉಂಟಾಗಲಿ ಕರ್ತನೆ. ದೀರ್ಘ ಆಯುಷ್ಕಾಲವನ್ನು ಕೊಡಪ್ಪ, ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಕೊಡು ಕರ್ತನೆ. ಅವ್ರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಬಯಸಿಕೊಂಡಿದ್ದಾರೋ, ಏನೆಲ್ಲ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೋ, ಏನೆಲ್ಲ ಯೋಜನೆಗಳನ್ನು ಕಲ್ಪಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೋ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ಹಸ್ತವು ಸದಾ ಕಾಲವು ಅವರ ಮೇಲೆ ಇದ್ದವರನ್ನು ನಡೆಸಲಿ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ಅವರಿಗೆ ನಿಮ್ಮ ವಿಶೇಷವಾದ ಕೃಪೆ, ದಯೆ, ಕರುಣೆ, ಪ್ರೀತಿಯ ಮುಖಾಂತರ ವಿಶೇಷವಾಗಿ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ವಿವಾಹ ದಿವಸವನ್ನು ಕಂಡವರಿಗಾಗಿ ದೇವರೇ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವಪ್ಪ. ಆ ದಂಪತಿಗಳನ್ನು ನಿನ್ನ ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸು ಕರ್ತನೆ. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಿಂದಲೂ, ಪ್ರೀತಿಯಿಂದಲೂ, ಸಮಾಧಾನದಿಂದಲೂ, ಸಂತೋಷದಿಂದಲೂ, ಸಂಭ್ರಮದಿಂದಲೂ, ಐಕ್ಯತೆಯಿಂದಲೂ ಜೀವಿಸುವ ಹಾಗೆ ದೇವರೇ ಅವರ ಬದುಕಿನಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ ತೋರಪ್ಪ. ಎಲ್ಲ ವಿರಸಗಳು, ಮುರಸುಗಳು, ಕೋಪಗಳು, ಇಂತಹ ಕಾರ್ಯಗಳು ದೇವರೇ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡೆಯಾಗಿರದ ಹಾಗೆ ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ನೀಗಿಸಿ ವಿಶೇಷವಾಗಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಅವರ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಅವರ ಆದಾಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ದೇವರೇ ಅವರನ್ನು ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ಜೀವವುಳ್ಳ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு உட்காருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவார். இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். முதல் தடவையாக வந்தவர்கள் இருப்பீர்கள் என்றால் எழுப்பி இருக்கலாம். யார் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. யாரும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ நம்முடைய சபையின் காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ ஜூன் 21 அந்த வேலைகளை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய கிருபையினால் நேற்று தினம் வரைக்கும் எந்த ஒரு தடை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான தேவன் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அதனுடைய வீடியோ ஒன்றை நம்ம பார்க்கலாம். அந்த பள்ளம் எடுக்கிற காரியங்களுடைய அந்த கடைசி பகுதி
இன்னும் நாளை தினத்தில் அது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அயன் ராட்ஸை வாங்கி மற்ற காரியங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கு கிட்டத்தட்ட 1 crore நமக்கு தேவை. ஸோ கர்த்தருடைய கிருபையினால் இதுவரைக்கும் 4 லட்சம் ரூபாய் வந்திருக்கிறது. 4 lakhs நம்ம கையில் இருக்குது. இன்னும் 96 lakhs நமக்கு தேவை. 96 பேர் 1 லட்சம் கொடுத்தா முடிஞ்சிடும். அல்லேலூயா. கர்த்தரை எழுப்பணும். சால்வேஷன் டிவி பார்க்கிறவர்களும் இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள், யூடியூப் வியூவர்ஸ் எல்லோரும் எழும்படியாக ஜெபியுங்கள். இப்பொழுது அந்த வீடியோ கிளிப்பை நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் அது நல்ல ஆழத்தில் எடுத்தாச்சு எல்லாமே. பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி ஸ்டேஜில் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபியுங்கள். அல்லேலூயா. நிச்சயமாகவே அந்த தேவையை கர்த்தர் சந்திக்கணும். அது மாத்திரமல்ல, ஸோ நம்ம எஸ்தர் பிரேயர்ஸ் மூலமாக சர்ச் பில்டிங் ஃபண்ட்ரைசிங் ஒரு ஃபண்ட்ரைசிங்காக ஒரு புக்ஸை நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். இதில் 20 லீஃப் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் நீங்கள் வாங்க முடியும் என்றால் நீங்கள் சபையோட காரியங்களை சொல்லி நீங்கள் வாங்கலாம். ஸோ இது வெளியே போகும்பொழுது நீங்கள் இந்த புஸ்தகம் வெளியே பின்னாடி கவுண்டரில் இருக்கும். ஸோ உங்கள் பெயர் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வாங்கி செல்லும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ 20 லீஃபில் நீங்கள் எவ்வளோ முடியுமோ வாரம் வந்து நீங்கள் கொடுத்து அதை கணக்கு கொடுத்துட்டு நீங்கள் மீதி காரியத்தை நீங்கள் புக்கை எடுத்துகிட்டு போகலாம். உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க. சரியா? இது வந்து கட்டாயம் அல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும். எழுந்து கட்டுவோம், வாருங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்வோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் செய்து முடிப்பார். அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இதனால் கொடுக்கப்படுற காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கொடுக்க போகிற காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னாலே கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் உழைக்கக்கூடிய அந்த பலனையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறீர். அல்லது ஒரு பகுதியே உங்களுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் விதைக்கிறோம். இந்த விதைகளை ஆசீர்வதிங்க. என் தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நீரே கொடுத்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே சபையோட காரியத்திற்கு உற்சாகமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. இந்த வாரத்தில் அந்த 96 லட்சம் ஆண்டவரை சந்திக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. 96 லட்சம் எப்படி ஆகில ஆண்டவரே இந்த வாரத்தில் சந்திக்கப்படவும் சபை மக்களும் சால்வேஷனை பார்க்கிற எல்லாரும் தாராளமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. 1 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு 96 பேரை நீங்கள் எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, அந்த காரியங்கள் ராடு வாங்குவதற்கும் மற்ற காரியங்கள் நடப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த வேளையிலே பாடலை பாடுகிற வேளையிலே நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கொடுப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே,
எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நம்ம எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். கொடுக்க போகிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் அந்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் பாரப்படுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவே. நீர் ஆசீர்வதிங்க அப்பா. நன்றி இயேசுவே. ஆன்லைனில் கொடுத்த காணிக்கையும் ஆசீர்வதிங்க, அதற்காக நன்றி. கொடுக்க முடியாதவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கொடுக்கும் கரங்களாய் மாற்றுங்க, அதற்காக நன்றி. யெகோவா அப்பா ஈரே, உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவர், அதற்காக நன்றி. நீர் அப்பா அற்புதங்களை அதிசயங்களை காண செய்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர் அப்பா. அண்ட சராசரங்களை படைத்து தேவனாய் இருக்கிறீர். நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறதுக்காக எபினேசராய் இருந்து எங்களை இம்மட்டும் நடத்தினீர். இனிமேலும் எங்களை நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நன்றி அப்பா. ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், அதற்காக நன்றி ராஜா. துதிகன மகிமைக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஒரே ஒரு திருமண அறிவிப்பு. நம்முடைய சபையை சேர்ந்த அருமையான
லேட் மிஸ்டர் அந்தோனி புஷ்பராஜ் மற்றும் ஃபாத்திமா மேரி ஜெசிந்தா அவருடைய குமாரன் லூயிஸ் பால்ராஜ் அவர்களுக்கும் மாத்திரமல்ல அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் ஓசூரில் இருக்கிறதான அருமையான சகோதரர் சேகர் மற்றும் ஜெசிந்தா ஜெகத்தா அவருடைய குமாரத்தி ஜெயசுதா அவர்களுக்கும் வருகின்ற 10ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் சரியாக 3 மணிக்கு பாஸ்டர் டி ஜேம்ஸ் வின்சன் மற்றும் ரெவரண்ட் டி தேவநேசன் அவர்கள் முன்னிலையில் திருமணம் நடக்க இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் அந்த திருமணத்தை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு பிறகு ரிசப்ஷன் வந்து ERC எக்கனாமிக்கல் ரிசோர்ஸ் சென்டர் பிகைன் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன், ஸோ ERC ஹால் அதில் இருக்கிறது. ஸோ கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இது சபையில் வாசிக்கப்படுகிற 3வது அறிக்கை. ஸோ அருமையான லூயிஸ் பால்ராஜ் அவங்க வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், வெளியூரில் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை எல்மி நிற்கலாம். அல்லேலூயா, நில்லுங்க பிரதர். ஸோ அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தாயாரும் வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, அருமையான மகனே ஆண்டவரே, வெளி தேசத்திலிருந்து சுகமாய் கொண்டு வந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமண நாளிலே தேவனுடைய மகிமை இரு வீட்டாரை பலப்படுத்த விடமா ஜெபிக்கிறேன். நல்ல சமாதான சந்தோஷம் எல்லாம் நிறைவாய் கொடுங்க. என் தேவன் தாமே அந்த பிள்ளைகளோடு கூட அந்த வழி நடத்த விடமா ஜெபிக்கிறேன். நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளை பார்க்க உதவி செய்யுங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்துவது எல்லா பாதைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. செய்திக்கு நேராக நம்ம போகலாம். இந்த ஆராதனை முடிவில் நமக்கு வந்து திருவிருந்து ஆராதனை இருக்கும். அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு செய்தியாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் திருவிருந்துக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லலாமா? சரி, நல்ல ஒரு கதையை சொல்லுவோம். கதையை சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஸோ ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். யார் இருந்தா? ஒரு ராஜா இருந்தார். செய்தி கேட்குறியோ இல்லையா? கதை கேட்க சரி, ஓகே. ஒரு ஊரில் யார் இருந்தால்? ஒரு ராஜா இருந்தார். அந்த ஊரில் ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷனுடைய சுபாவம் என்ன சுபாவம்னா, பக்கத்து இருக்காருன்னு சும்மாவே குறை சொல்கிறது. செய்யாத தப்புக்கெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். சரியா? இப்போ நிறைய பேர் அப்படி தானே. ஆஃபீஸ்லேயும் வந்து நம்ம எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டோம், என்ன பண்ணுவாங்க? ஏதாவது குறை சொல்லுவாங்க. வீட்டில் கூட சரி, வீட்டில் கூட நிறைய இதில் பார்க்கலாம். சரியா? நிறைய பிரச்சனைகள் பார்க்கலாம் குடும்பத்தில். ஏதாவது ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் நம்ம மேலே என்ன வரும்? எல்லா குறைகள் வரும். எத்தனை பேர் அந்த மாதிரி பாதையில் போயிருக்கிறீங்க? போகிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல, நல்லா தான் சொல்கிறீங்க. அல்லேலூயா. ஸோ அப்போ நான் சொல்கிற தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாதையில் போவோம். சரியா? அது மாதிரி இந்த ஆளுக்கு வந்தோன்னா பக்கத்துட்டுக்காரன் மேலே ஒரு பொறாமை. சரியா? பக்கத்துட்டுக்காரன் மேலே பொறாமை. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். செய்யாத தப்பை கூட சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ ஒரு முறை என்ன பண்ணிட்டான்? திருட்டு பழியை சுமத்திட்டான். சரி, என்ன பழி சுமத்திட்டான்? திருட்டு பழி. இவன் வந்து திருடிட்டான், என் வீட்டிலேருந்து இந்த காரியத்தை திருடிட்டான் அப்படி சொல்லி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டான். சரியா? அது வந்து என்னாச்சுன்னா ராஜாவுடைய விசாரணைக்கு போச்சு. ஸோ ராஜாவும் விசாரித்தார். யார்? அந்த பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு விசாரித்தார். விசாரிக்கும் பொழுது அவன் வந்து குற்றமற்றவன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ கண்டுபிடிச்ச உடனே சரி, உன்னை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன், ராஜாவே எனக்கு என்னன்னே தெரியல, ஆனால் ரொம்ப வருஷமாக இருந்தாலும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறான், பொய்யா என்னை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார், அது ரொம்ப வேதனையாக இருக்குது ராஜா அப்படின்னு. சரி, ஓகேப்பா நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு வாப்பா அப்படி சொல்லி கூப்பிட்டு, என்னப்பா நீ இதே மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஐயா என்னன்னு தெரியல, அவனை பார்த்தாலே எதனா சொல்லணும்னு தோணுதியா? என்னவா? அந்த ஆளை பார்த்தாலே என்ன தோணுது? ஏதாவது சொல்லணும்னு தோணுது, அதனால் சொல்லிகிட்ருக்கேன் அப்படி சொல்ல. ஓ அப்படி தோணுதா உனக்கு அப்படி சொல்லிட்டு, ஸோ ராஜா என்ன பண்ணுவார்னா ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸை கையில் கொடுத்து இதை நல்லா கிளி அப்படின்னு சொல்லுவார். டேர் பண்ண நல்லா சின்ன சின்னதாக கிளி அப்படின்னுவார். ஸோ கிழிச்சிருவான். கிழித்த உடனே இதை வந்து நீ வானத்தில் பறக்க விடு அப்படின்னுவார். ஸோ ஏரில் பறக்க விடுவான். சரியா? பறந்த உடனே எல்லாம் பறந்துடும். சரியா? அப்போ பறந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா சொல்லுவார், உன்னுடைய தண்டனை என்னென்னா பறந்து போன பேப்பரில் என்ன பண்ணிடணும், இப்போ பொறிக்க எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவார். சரியா? போய் எடுத்துருவான்னு சொன்ன உடனே இவனுக்கு திணறுவான். போயிட்டு எடுப்பான், அவனால் முடிஞ்சது எடுப்பான். அப்புறம் ராஜா எடுத்து சொல்லுவார், ராஜா மன்னிச்சிருங்க, நிறைய பேப்பர் எங்கே போயிடுச்சு, எங்கெங்கேயோ போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரில, அதனால் கொஞ்சம் பேப்பர் தான் இருக்குது, ஆனால் இதை கூட வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். உடனே ராஜா சொல்லுவார், நீ வந்து பார்க்கும்போதெல்லாம் சும்மா சொன்னேன்னு சொன்னீங்க, அந்த வார்த்தைகள்லாம் எங்கே போயிடுச்சு, ஒரு இடத்துல போயிடுச்சு. சரி, அது என்ன பண்ண முடியாது, நீ திருடன் சொன்னது ஒரு இடத்துல திருடன் போயிடுச்சு, அதை வந்து மாற்ற முடியாது. அப்போ ஒரு மனுஷனை வந்து நல்லவன் கெட்டவன்
அப்படின்னு யார் தீர்மானிக்கிறதுனா உன் நாக்கு என்ன பண்ணுது தீர்மானிக்குது. அது நீ பொய்யா சொன்னாலும் ஜனங்க நம்புவாங்க, உண்மையாக சொன்னாலும் ஜனங்க நம்புவாங்க. சரி, அதை வந்தனால இந்த நல்ல மனுஷனை கூட என்ன மாற்றிடுற, நீ கெட்டவனா மாற்றிட்ட, அதனால நீ எங்கே போயிடு, ஜெயிலுக்கு போயிட்டு சொல்லிட்டு எங்கே அனுப்பிச்சிடுவார், ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவார். நீங்கள் நிறைய பேர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? எதுக்கு பாஸ்டர் காலங்காத்தால் சண்டே அதுவுமா இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அப்போ நாவு வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. அந்த நாவு வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். சரியா, கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அது கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், ஜாப்பனீஸில் இது ஒரு கதையாக சொல்லுவாங்க. ஒரு டீச்சர் வந்து அந்த கிளாஸில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு டெஸ்ட்டு என்னென்னா 1 வீக் வந்து யார்ட்டையும் பேசக்கூடாது. ஸோ அப்போ ரூமில் வந்து ஒரு ரூமில் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக அங்கே கேண்டில் இருக்கும். அப்போ கேண்டில் வந்து அணையிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது 4 பேர் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, காலையில் தான் அமைதியாக பேசவே மாட்டாங்க. அப்போ அணையிற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் சொல்லுவான், கேண்டில் அணைஞ்சிருப்பது கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லுவான். யார் இப்போ ஒரு ஆள் என்ன பண்ணுவார், பேச ஆரம்பிச்சிருவார். பேசின உடனே டக்குன்னு பக்கத்தில் இன்னொருத்த வந்து, டேய் மேம் தான் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நீ எதுக்கு பேசினேன் அப்படின்னு கேட்பார். ஸோ இப்போ யார் 2வது ஆளு என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டார். அப்போ 3வது ஒருத்தவன் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் 2 பேரும் சரியான முட்டாள் அப்படின்னுவான். எதுக்கு பேசிட்டீங்க அப்படின்னுவான். இப்போ யார் பேசிட்டா, 3வதும் பேசிட்டான். இப்போ 4வது சொல்லுவான், அப்பா நீங்கள் 3 பேர் பேசிட்டீங்க, நான் ஒருத்தன் தான் பேசலன்னுவான். அப்போ 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. அதான் கண்ட்ரோல் பண்ண தெரியணும், நாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். நம்ம நார்மலாக வந்து திருவந்தப்போ ஆண்டவரே உம்மை போல மாற்றும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவை போல் நான் வந்து என்ன பண்ணணும், சிந்தனை வரணும், பரிசுத்தம் வரணும், என் கண்களை மாற்றுங்க. சரியா, எல்லாம் நிறைய ஜபம் இருக்கும். இன்றைக்கி உங்கள் ஜபம் என்னவாக இருக்குன்னா, ஆண்டவரே நாக்கை மாற்றுங்கோ. என்ன மாற்றுங்கோ? அதுதான் ரொம்ப டங்கு தான். இன்றைக்கி உங்கள் நாவு வந்து யாருடைய நாவாக மாறணும்னா இயேசுடைய நாவாய் மாறட்டும். யாருடைய நாவாக மாறணும்? இயேசுட. ஆர் யூ காட்ஸ் டங்? உங்கள் நாவு வந்து இயேசுடைய நாக்கா? அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுட நாக்குன்னு சொல்கிறீங்க? சத்தமே வரல. இயேசுவோட நாக்கா இல்லையா? வெரி குட். சரி, இன்றைக்கி வரணும். சரியா, இந்த திருவிருந்து சாப்பிடும் போதும், இந்த அப்பத்தை சாப்பிடும் போதும், இந்த திராட்சை ரசத்தை சாப்பிடும்போது என்ன வரணும்? ஆண்டவரே என்னுடைய நாக்கு இயேசுவின் நாக்காய் மாறட்டும். அல்லேலூயா. ஸோ நம்ம எல்லோரும் வேதத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கலாம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4:29. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான என்ன வார்த்தையா? நல்ல வார்த்தை உண்டானால். அந்த உண்டானால் வந்து ரொம்ப முக்கியமான வேர்டு அது. சரியா, ஏன்னா நல்ல வார்த்தை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கெட்ட வார்த்தை நிறையா இருக்குது. சரியா, அப்போ நல்ல வார்த்தை எதுனா இருந்தால் அதை பேசுங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொல்லுகிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வார்த்தையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, ரொம்ப வார்த்தையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து ஒரு கேள்வி, எதுக்காக நம்மளை பார்த்து இப்போ ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணும்போது ஆகட்டும், இல்லைனா உங்கள் டிசிலலாம் நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா மதர் டங்குன்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருங்களா? மதர் டங்கு, தாய் மொழி போட்டிருக்காங்களா இல்லையா? எதுக்காக மதர் டங்குன்னு போடணும்? ஏன் ஃபாதர் டங்குன்னு போடக்கூடாதா? ஏன் ஃபாதர் அண்ட் மதர் டங்குன்னு போடக்கூடாதா? ஏன் மதர் டங்குன்னு போடணும்? 9 மாதம் தாயோட இதில் இருக்குது, அதனால மதரா? அவங்க பேசுகிறதெல்லாம் ஓகே, நல்லா கரெக்டாக சொன்னாங்க. 9 மாதங்கள் வந்து தாயோட கருவில் அந்த குழந்தை எதோட வாய்ஸை கேட்டுக்கிட்டு இருக்குன்னா தாயோட வாய்ஸை தான் கேட்டுருக்கும், தாயோட மொழியை தான் கேட்டுகிட்டே இருக்கும். அதை தான் அது பேசும், வெளியே வரும் பொழுதும் அதான் பேசும். அதனால தான் இந்த கருவுற டைமில் சிலர்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா, நீங்கள் வந்து அப்போ உட்காந்து நல்ல சீரியல் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளை எப்படி வரும்? ஏன்னா சத்தம் ஃபுல்லாக சீரியலாக தான் ஓடும், சித்தி அப்படின்னு வரும். உடனே உன் பிள்ளைக்கு டக்குன்னு அது அந்த சீரியல் வரட்டுமே, டக்குன்னு பார்க்கும், சித்தி யாரான்னு பார்க்கும், உன் சித்தியை விட்டுரும். நான் சொல்கிற பாயிண்ட் வருதா? ஸோ அதுங்களுக்கு தெரியும். சில டைம் நல்ல பாட்டை நீங்கள் கேளுங்க, கிறிஸ்டின் பாட்டை நீங்கள் கேளுங்களேன், கிறிஸ்டின் பாட்டை நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைகள் வந்து அழும் பொழுது அந்த பாட்டை போடுங்க, அமைதியாகிடும். அதுக்காக தான் ஜேம்ஸ் பாஸ்டர் பாட்டெல்லாம் போட்டு கேட்கணும். இயேசு ராஜா என் இன்ப ரோஜா, அதெல்லாம் கேளுங்க. சரியா, ஏன்னா அந்த பாட்டெல்லாம் கேட்டால் என்ன ஆகும்னா அந்த பிள்ளைகள் வந்து அமைதி ஆகிடுவாங்க. நீ அந்த டைமில் நல்ல சண்டை போடேன், வாயாடியாக இருங்களேன், வெளியே வரும்போது அதுவே வாயாடியாக வரும். ஏன்னா அந்த கருவில் இருக்கும் பொழுது அது என்ன, அது ஃபீடு வந்து யாருன்னா தாய் தான். அந்த தாயோட இது வந்து ஃபீட் ஆகிடும், அப்படியே ஃபீட் ஆகிடும். சிலர்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த கருவுற டைமில் வந்து ரொம்ப பயந்த சுபாவத்தில் இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் வந்து மாமியார் வந்து ஒரு டெரராக இருப்பாங்க, இந்த சைடு வேறு நிறைய டெரர்லாம் இருக்கும், டெரரிஸ்ட்லாம் இருக்கும் வீட்டில்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மூத்த பிள்ளைகள் கொஞ்சம் பயமாக இருப்பாங்க பாருங்களேன். மூத்த பிள்ளை சின்னதெல்லாம் உஷாராக இருக்கும், ஏன்னா சின்ன தெளிவாக இருக்கும் அந்த டைமில். ரெண்டாவது இதில் வந்து தெளிவாகிடும். ஆனால் மூத்தது வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தெரில. ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன் சரியா, இன்றைக்கி புருஷங்காரன் தான் பயந்துட்டு இருக்கிறான், அது வேற கதை சரியா. அதனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பயந்த சுபாவம் இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து. மூத்த பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கும். நீங்களே யோசிப்பீங்க, ஏன் இப்படி பயப்படுறான்னு யோசிப்பீங்க. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக இதுதான். ஏன்னா அந்த தாய் வந்து அதை பயந்துக்கிட்டே இருப்பாங்க சரியா. சில டைம் தாய் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் சாப்பிட மாட்டாங்கன்னா மூத்த பிள்ளைகள் கொஞ்சம் ஹெல்த்லேயும் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஆனால் ரெண்டாவது பிள்ளைங்களும் நல்லா குழு நல்லா ஜாலியாக வளரும். அது ஏன்னா தெரிஞ்சிடும் இப்போ அவங்களுக்கு ரெண்டாவது என்ன பண்ணணும்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போது அந்த மதர் டங்குன்றது என்னென்னா அந்த கருவுற டைமில் பிள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த வார்த்தைகள், அது வந்து யாருன்னா மதர் தான் சரியா. அது ப்ரைமரி கேர் கிவர்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து அதை ஊட்டுறாங்க சரியா. ஸோ ஃபாதருக்கு அந்த இதில் வாய்ப்பே இல்லை சரியா. அதனால் அந்த மொழியை வந்து அந்த பிள்ளைகள் அப்பொழுதுமே கற்றுக்கிறாங்க. அப்போ டங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சரியா. அந்த நாவுன்றது சாதாரண காரியம் அல்ல. ஸோ நாக்குக்கு என்ன இல்லைன்னுவாங்க, எலும்பு கிடையாது சரியா. அதான் சொல்லுவாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்கு வந்து கண்ட்ரோலாமல் பேசிகிட்டு இருக்கிற. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாக்கு வந்து 8 மசில்ஸ் வந்து சேர்ந்தது தான் நாக்கு சரி. 8 மசில்ஸ் 8 தசைகள் சேர்ந்தது தான் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஒன்று தான் தெரியுது. வீட்டில் போய் கண்ணில் பாரு என்ன, அப்போ என்ன தெரியும், ஒன்று தான் தெரியும். ஆனால் 8 சதைகள் சேர்ந்தது, மசில் சேர்ந்தது. இந்த த்ரோட் டு பிரெயின் வரைக்கும் அது கனெக்ட் ஆகுது, சாதாரண காரியம் கிடையாது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு காரியம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கத்தியால் செத்தவன்ல, இந்த ஸ்வாடால் செத்தவனை காட்டிலும் இந்த நாக்கால் செத்தவன் தான் அதிகமாக. நான் சொல்கிற புரியுதா? இந்த கத்தியில் வந்து ஒருத்தர் சாகிறத காட்டிலும் இந்த வார்த்தையால் சாகிறது வந்து அதிகம். வார்த்தையால் செத்தவன் அதிகம். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். அவர் வந்து ஆல்மோஸ்ட் கோலியாத்து மாதிரி இருப்பார். நல்ல ஹைட்டு சரியா, நல்ல 6.2 நினைக்கிறேன். நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு எல்லாம். அவரை பார்த்தாலே 10 பேர் அடிக்கலாம், அந்த மாதிரி நல்ல கோலியாத்து மாதிரி இருப்பார். ஆனால் வந்து ஒரு நாள் திடீர்னு நியூஸ் வந்து தூக்குப்பட்டு செத்துட்டான்னு. அவ்வளோ பெரிய மனுஷன், எப்படியும் எனக்கு தெரிஞ்சு தூக்கு கயிறு அறந்தூர் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் செத்துட்டான், எப்படி செத்தான்னு தெரியாது, ஆனால் தூக்குப்பட்டு செத்துட்டான். என்ன விஷயம்னு கேட்டால் மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, அவ்வளோதான், ஒரு வார்த்தை. ஏங்க அவ்வளோ பெரிய கோலியாத்து மாதிரி ஒரு மனுஷன், 10 பேர் அடிக்கக்கூடிய மனுஷன், ஒரு வேர்டில் என்ன ஆகிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. அவர் சாப்டரே முடிஞ்சிச்சு. அப்போ வேர்டு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் யோசிச்சுக்கோங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்கள் நாவுகள் மிக மிக முக்கியம். இந்த திருவிந்து எடுக்கும்போது ஆண்டவரே உமை போல் மாற்றுங்க, கண்ணை மாதிரி மாற்றுங்க, அதை மாதிரி மாற்றுங்கன்னு சொல்லும்போது உங்கள் நாவை போல் என்னை மாற்றும், உங்களுடைய நாவாக என் வாழ்க்கை மாறட்டும். ஆமென். அப்படி கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து நாவை குறித்து சொல்லுகிற வேளையில் நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36லேருந்து 37 வசனங்களை பாருங்கள். 36லேருந்து 37 வசனங்கள். மனுஷர் பேசு வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சரியா. ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே என்ன பண்ணுவ, குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களை எங்கே கொண்டு போயிடும், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போகும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கொண்டு போயிடும். சில டைம் சொல்லுவாங்க, பிரதர் அப்படியே விளையாட்டாக பேசிட்டேன் பிரதர், ஜோக்காக பேசிட்டேன் பிரதர், டங்க்கு ஸ்லிப் ஆகிடுச்சுன்னுவாங்க சரியா. எப்படி ஸ்லிப் ஆகிடுச்சு, ஏதோ பேசிட்டேன், கோவத்தில் பேசிட்டேன் சொல்கிறேன். நீங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் மறந்தாலும் பரலோகம் மறக்காது. கண்டிப்பாக நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் நின்று தான் ஆகணும் சரியா. எதுனாலனா வாயால். நீ பரிசுத்தமாக ஜீவிக்கலாம், காணிக்க கொடுக்கலாம், தசமாக கொடுக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், ப்ரேயர் பண்ணலாம், வேத வாசிக்கலாம், இது எல்லாம் நீ செய்யலாம். ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் நீ குற்றவாளி, நீ நீதிமான் என்று உன் வாயாலே நீ தீர்க்கப்படுவாய். வேறு எதுவுமே வராது. உங்கள் வாயை வச்சா, அதனால உன் வாயை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி பிரதர் கோவத்தில் திட்டிட்டேன் பிரதர், 4 வார்த்தை கேட்டால் தான் சூடு சொரணம் வரணும், அதனால கேட்டேன் பிரதர். அவளை சூடு சொரணம் வருதோ இல்லையோ, நீ பரலோகம் போகிறது அங்கே ஸ்லிப்பாக என்ன எங்கே கீழே விழுவ, நரகத்தில் தான் விழணும். அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து சாதாரண காரியம் அல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் ஜேம்ஸ் சாப்டர் 3 9 and 12 நீங்கள் வாட்சிங்கன்னா, ஜேம்ஸில் 3 நீங்கள் பார்க்கலாம், யாக்கோபு நிருபம், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனால் என்ன பண்ணுறோம், சபிக்கிறோம். அதே வாயில் துதிக்கவும் செய்கிறோம், அதே வாயில் என்ன பண்ணுறோம், சபிக்கிறோம். மண்டே டு சாட்டர்டே வீட்டில், சண்டே
ஆனால் சண்டே என்ன பண்ணுறோம்? ஏசப்பா அப்படி சொல்லி துதிச்சிக்கிட்டு இருக்கோம். சரியா? அதே வாயில் அந்நிய பாஷை வருது, அதே வாயில் எல்லா நன்றி சொல்லுகிற வார்த்தைகள்லாம் வருது. ஆனால் நம்ம மற்ற டைமில் எப்படி இருக்கிறோன்னா, சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்து கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அது மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ அதே வாயிலேருந்து அப்படி வருது. அது 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலேருந்து புறப்படுகிறது, என் சகோதரரை இப்படி இருக்க லாகாது. அல்லேலூயா, இப்படி இருக்க லாகாது. 11வது வசனத்தில், ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமோ. 12வது வசனத்தில், என் சகோதரரே அத்திமர ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ, அப்படியே உலர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஸோ அது கொடுக்காது, கண்டிப்பாக கொடுக்காது. அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் பேசுகிற வார்த்தைகள். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க வார்த்தை வந்து டைமிங் கண்ட்ரோல் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அது வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். நான் வந்து கண்ட்ரோல் எங்கே என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பரிசுத்தத்துக்கு இல்லை, உங்கள் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருகிற காரியம். அப்போ நீங்கள் வந்து அது ரொம்ப எளிதாக எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அதை கண்ட்ரோல் எப்படி அடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் வேர்ட்ஸ் அப்ராப்ரியேட்லி, கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். சரியா? எப்போவுமே வந்து இதை வந்து ப்ராக்டிக்கலாக வச்சுக்கோங்க. எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி வார்த்தையை பேசுங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு வார்த்தை பேசும்போது காயம் மாறுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் தெரியும்? இல்லை பார்த்தா எனக்கு தெரியவே தெரியும். அது மாதிரி மக்கள் யாரும் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பேசுகிறது அவங்களுக்கு என்ன கொண்டு வரும். ஹர்ட் ஆகும் தெரியும். தெரியாமல் யாரும் பேசவே முடியாது. இல்லை பிரதர் அவங்களாம் இப்படி நினைப்பாங்க, இப்படி யோசிப்பாங்க, இப்படியெல்லாம் திங்க் பண்ணுவாங்க நினைக்கல. உனக்கு அதே வார்த்தையை சொல்லிப்பார், அப்போ தெரியும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஹர்ட் ஆகிற வார்த்தையை யார்ட்டையும் பேசாதீங்க. சரியா? எந்த இடத்துல என்ன வார்த்தையை பேசணும் உங்களுக்கு தெரியணும். எந்த இடத்துல என்ன வார்த்தையை பேசணும் தெரியணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவாய்டிங் பேக் பைட்டிங். ஸோ பின்னாடி பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க. சரியா? யாரும் பின்னாடி இப்போ யாரும் பின்னாடி பேசுறதில்ல, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற அது வேறு. சரியா? பின்னாடி யாரும் பேசுறதில்ல. ஃபோனில் பண்ணுறோம் போ, அதான் இப்போ சிக்னலே வந்து ஃபோன் தான். பின்னாடிலாம் போய் பேசுகிறதெல்லாம் இல்லை, போயிட்டு ஃபோனு. ஏன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, சிம்மு ஃப்ரீ டாக் டைம் கொடுத்துருக்குறான் கவர்மெண்ட்டு, ஏர்டெல்லும் கொடுத்துட்டான், எல்லாம் கொடுத்துட்டான். அதில் எவ்வளோ நாளும் பேசலாம் பிரதர். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் சரீரத்தில் எல்லா பாடியும் டயர்டாகும், ஆனால் எது டயர்டாகாது பார்த்துருக்குறீங்களா? எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிருக்கிற? இப்போ பேசிட்டே இருக்கேன், பேசு எவ்வளோ நேரம் பேசிட்டே நாக்கு மட்டும் டயர்டே ஆகாது. நீ பாட்டுக்கு பேசிட்டே இருப்ப. உடம்பு டயர்டாகும், கண்ணு டயர்டாகும், எல்லாம் இந்த நாக்கு. நான் கூட பாரு காலிலேருந்து பேசி தான் இருக்கிறேன். நீ கூட கேட்கலாம், என்ன பாஷை காலிலேருந்து பேசி தான் அடுத்த மெசேஜ் பேச போகிறேன், சாயந்தரம் பேச போகிறேன், இப்போ வீட்டில் போனாலும் பேசணும். சரியா? எல்லாம் பேசி இந்த நாக்கு மட்டும் சிலருக்கு வந்து நாக்கு மட்டும் அது நம்மளே யோசிச்சு பாரு, டயர்டே ஆகாது. அப்படியே லைட்டாக டயர்டாகிற மாதிரி என்ன பண்ணிடுறேன், தண்ணி குடிச்சிட்டு பேசு. சரி கொஞ்சம் தண்ணி கொடு, பேசிக்கலாம் விடு. அது விடுறதில்ல, தண்ணி குடிச்சாவது பேசிடுறது. இது டயர்டே ஆகாது. ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க. பின்னாடி பேசுகிற வார்த்தையை பின்னாடிலாம் பேசாதீங்க. பின்னாடி இது பேக். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விழுகிறதுக்கு காரணமே என்னன்னா, வாயால் தான் கெட்டான், வாயால் தான் அந்த ஆசீர்வாதத்தை கெட்டுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ பேக் பைட்டிங் பண்ணாதீங்க, பின்னாடி பேசாதீங்க, யாரை குறித்து பேசாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யாரை குறித்து பேசாத. சொல்ல உணர்றதுக்கு உணரும். அல்லேலூயா. யாரை குறித்தும் பேசாத, யாரை குறித்து பேசாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் காட்ஸ் வேர்டு. எதை பேசணுன்னா கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. இப்போ போன உடனே பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுத்தாரு அதை பற்றி பேசு. சரியா? எப்படி வார்த்தை இருந்துச்சு அதை பற்றி பேசலாம். ஒருவேளை பாஸ்டர் அவங்கள சொல்லிப்பாரோ, இருக்கும் அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அதான் இன்றைக்கி இந்த மாதிரி மெசேஜ் எடுத்துருக்கிறார். இது மாதிரிலாம் உட்காந்து பேசி கிடக்காது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சில உங்களை இது சொல்கிறேன், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் பக்தி விருத்திக்கு என்ன வார்த்தை அதை பேசுங்க. ஸோ ஆவிக்குரிய காரியங்களை பேசுங்க. அப்போ ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பைரிங் அண்ட் கம்ஃபோர்ட்டிங் அதர்ஸ். மற்றவங்களை ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசுங்க. சரியா? மற்றவங்கள ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, எரியிற நெருப்பில் என்ன பண்ணக்கூடாது, எண்ணெய் ஊற்றிட்டு போகக்கூடாது. ஸோ அது நல்லா பண்ணுவோம் நம்ம. அது கிறிஸ்தவர்கள் அதில் கிருபை பெற்றவர்கள் அதிகம், ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல வார்த்தைகளை அவங்கள கம்ஃபர்டபுள், சரியா, அவங்கள கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி, அவங்கள வந்து ஆறுதல் படுத்துகிற
வார்த்தைகளை பேசுங்கள். சரியா? அடுத்தது நீங்கள் எப்படி இருக்கணும்னா பீயிங் இன்டென்ஷனல். சரியா? அப்போ இன்டென்ஷனல்னால் எப்படி இருக்கணும்னா என்ன பேச போகிறோமோ, சரியா, அது வந்து அறிஞ்சு கரெக்டாக அறிஞ்சு பேசுங்க. சரியா? என்ன இன்டென்ஷன் உங்கள் மனசில் இருக்குது. சில இந்த இதில் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம், இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துலாம் பெரிய ப்ராப்ளம். மனசில் ஒன்று வச்சுருப்பாங்க, ஆனால் வெளியே ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. சரியா? மனசில் வந்து அவனை வந்துட்டியா பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர், நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? மனசில் வந்து எப்படி இருக்கும், எடுத்துகிட்டு வந்து வைக்குது பார் சாப்பாடு, என்னம்மா பண்ணியிருக்கிற, அப்படியா நல்லா இருக்குமா, ஆனால் மனசில் என்ன தோணுச்சு, என்ன பண்ணியிருக்குது பாரு. அதான் அது அந்த இன்டென்ஷன் வந்து வேறு, மைண்டில் இருக்கிறது வேறு, மனசில் இருக்கிறது வேறு, ஆனால் வெளியில் பேசுகிறது ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி. அதான் இந்த கிறிஸ்துவ உலகத்தில் நிறைய பேர் ஏமாறுற காரணமே. நான் சொல்லுகிறேன், பிசாசை கூட கண்டுபிடிச்சிடலாம், இந்த பிசாசை நீ கண்டுபிடிக்க முடியாது. பிசாசை கூட கண்டுபிடிச்சலாம். எப்பவுமே யோசிப்பேன், பிசாசு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா பிசாசு, உண்மையான பிசாசு நம்மளை பார்த்தா பயப்படும். இந்த பிசாசு நம்மளை பார்த்தா என்ன பண்ணாது, பயப்படாது, நம்மளே ஏமாற்றிட்டு போயிடும். அப்போ என்ன இன்டென்ஷன், அவங்க மனசில் என்ன இருக்குது, உங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசாத. மனசில் வந்து ஒருத்தனை பற்றி ஒரு காரியம் இருக்குன்னா அது வெளிப்படையாக இருந்துக்கோ. ஸோ அதை வச்சுட்டு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு சார் நல்லா இருக்கீங்களா, ஆனால் மனசில் வந்து ஐயோ நான் செத்துருவேன் நினச்சேன் நீ இருக்கிறிய அப்படின்ற மாதிரி மனசில் இருக்கும். ஆனால் பேசுகிறது என்னது, நல்லா இருக்கீங்களா. ஸோ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக திங்கிங் பிஃபோர் யூ ஸ்பீக். பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. சரி, ஒரு காற்றை பேச போகிறீங்கன்னா யோசிக்காமல் பேசாது. ஒரு காரியம் வாயிலிருந்து வரப்போதா யோசித்து பேசுங்கள். எது பேசினாலும் யோசித்து. ஏன்னா உங்கள் நாவில் ஜீவனும் இருக்குது, என்ன இருக்குது, மரணமும் இருக்குது. அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கும் தான். நீங்கள் பேசும்போது ஒருத்தவங்களுக்கு ஜீவனை கொண்டு வர முடியும். நீங்கள் பேசும்போது ஒருத்தர் என்ன பண்ண முடியும், அழிக்கவும் முடியும். உருப்பட மாட்டேன்னு சொன்னாலே என்ன ஆகிடும், உருப்படாமல் போயிடுவாங்க. அப்போ உங்கள் வார்த்தை அப்போ வந்து ஒரு வார்த்தை பேசுகிறீங்களா, ஞானமாக யோசித்து பேசுங்க. சரியா? எத்தனை பேர் யோசித்து பேசுவீங்க? இது வரைக்கும் யோசிக்காமல் பேசுனா இப்போ என்ன பண்ணுங்கள், ரொம்ப திங்க் பண்ணி பேசுங்க. சும்மா சாதாரண காரியம் கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண நல்லா தெரியணும் உங்களுக்கு. சரியா? 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? 3 தான், சும்மா டைலாக் தான். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, டோன்ட் ப்ராமிஸ் வென் யூ ஆர் ஹாப்பி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது யாருக்கும் சத்தியம் பண்ணாதிருங்கள். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? நல்ல சந்தோஷமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. சொல்லப்போனால் ஏரோதுக்கு முன்னாடி யார் ஆடினா டான்ஸு, ஒரு மகள் டான்ஸ் ஆடினா, யாருக்கு சந்தோஷம் வந்துச்சு, ஏரோதுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். குடிகார மட்டைக்கு என்னாச்சு, செம்ம சந்தோஷத்தில் அவர் என்ன கேட்டார்னா, உனக்கு என்ன வேண்டும் கேள், ராஜ்யத்தில் பாதி வேண்டாலும் நான் என்ன பண்ணுறேன், தர்றேன், ப்ராமிஸ் பண்ணுறாரு. யார் என்ன கேட்டா, யோவான் ஸ்நானனோட தலையை கேட்டா. அது கேட்ட உடனே யாருக்கு துக்கம் வந்துச்சான், அந்த குடிகார மட்டைக்கு துக்கம் வந்துச்சு. சந்தோஷத்தில் சொல்ல, இன்னொன்னாலும் கேளு என்கிட்ட வெடிக்க, இப்போ மட்டும் நீ அப்படி கேள பொடுக்கு 10 கோடின்றுவேன். யாருன்னா அப்படி கேள என்கிட்ட, பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்ன வேணாலும் கேளுங்க பாஸ்டர், 10 கோடி கொடுத்துட்டு போ அப்படின்றேன். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா சந்தோஷத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமாயிட்டான், இன்னொன்னாலும் கேளுமா, பர்த்டே வந்துச்சா இன்னொன்னாலும் கேட்கும், காரை கேட்கும், வீடு கேட்கும், ஏதாவது கேட்பாங்க. நீங்கள் சந்தோஷத்தில் ப்ராமிஸ் பண்ணிடாதீங்க. சந்தோஷத்தில் சட்டை ப்ராமிஸ் பண்ணிவிடுவோம், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன். சந்தோஷத்தில் எந்த ப்ராமிஸும் பண்ணாதீங்க. பிள்ளைங்க மார்க் எடுத்துகிட்டு வருவாங்க, மார்க் எடுத்துகிட்டு வந்தோன்னே ஃபஸ்ட் ரேங்க்னு சொன்னோட சந்தோஷம். மகளை என்ன வேணும், டக்குன்னு கேட்கும், சைக்கிள் கேட்கும். சைக்கிளா, நான் இதை கேட்கன்னு நினைக்கல, நான் ஒரு மொபைல் ஃபோன் கேட்கும். அதை முடிஞ்சிச்சு கதை. கொஞ்சம் அமைதி விடுங்க, கொஞ்சம் அமைதியாக விடுங்க. அப்புறமா சந்தோஷம்லாம் போன பிறகு சும்மா கேளுங்க, என்னம்மா வேணும், அது உங்கள் பட்ஜெட்டுக்கு மேலே கேட்டுச்சுன்னா சரி அடுத்த வருஷம் பார்க்கலாம் விடு. சரியா? சம்டைம்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ டோன்ட் ப்ராமிஸ் வென் யூ ஆர் ஹாப்பி. அதே மாதிரி டோன்ட் ரிப்ளே வென் யூ ஆர் ஆங்க்ரி. நீங்கள் கோபமாக இருக்கும் பொழுது ரிப்ளே கொடுக்காதீங்க. சில டைம் உங்களுக்கு கோபம் இருக்கும், அந்த டைமில் ரிப்ளே மட்டும் கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் வாயை மூட்டிட்டு அமைதியாக இருந்துறது நல்லது. நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுவோம், கோவத்தில் வாய் விடுவோம். நம்ம ஆட்கள் சும்மா இருக்க மாட்டோம். சொல்லு, வாயை மூடி இருக்கிற, இப்போ மட்டும் வாயில் கொல்கட்டையாக வச்சுருக்கிறேன், உங்கள் கொல்கட்டையாகவே வச்சுக்கோ, வாயை திறந்துடாத. உண்மையாக சொல்கிறேன், வாயை திறக்காத. சில டைம் வரும், பேசு, நான் இவ்வளோ பேசுகிறேன், வாயை மூட்டை அமைதியாக இருக்கிற, சூடு சொரணம் இல்லையா, உனக்கு சூடு சொரணம் இல்லைன்னே வச்சுக்கோப்போம். சீரியஸாக சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை உனக்கு,
நீ மரம்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இன்னும் நாள் ஒன்று வெறுப்பேற்றுட்டோம். நீ அமைதியாக இருந்துட்டினா நீ தப்பித்தாய். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா இல்லையா? நம்மளுக்கு என்ன வரணும் அந்த டைமில், கேள்றான்னு சொல்லிட்டு என்ன வரும், உள்ளார எரியும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டோன்ட் ரிப்ளை, எந்த ரிப்ளை கொடுக்காதீங்க. நீங்கள் நிறைய பேர் அது கோவத்தில் எடுக்கிற போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸில் கூட நீங்கள் பார்க்கலாம், கோவத்தில் போயிட்டு உனக்குன்னு உங்கள்கிட்ட எதுக்கு வேலை செய்யணும், எனக்கு 1000 கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கே போடுவாங்க. வெளியே வந்தால் ஒரு கம்பெனி கூட மாட்டான். ஆனால் கோவத்தில் எடுப்பாங்க, கோவத்தில் போயிட்டு உட்காந்து கோவத்தில் பேசிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் பண்ணிடாதீங்க. கோவத்தில் ரிப்ளை கொடுக்க வேண்டிய, கோவமாக இருக்கிறீங்களா அமைதியாக இருங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அடுத்தது, டோன்ட் டிசைட் வென் யூ ஆர் சேட். நீங்கள் துக்கமாக இருக்கும்போது, கவலையாக இருக்கும்போது எந்த தீர்மானத்தையும் எடுக்காதீங்க. சில டைம் உங்களுக்கு துக்கம் வரும்பொழுது ஏதாவது பண்ணிடலாம் தோணும். சில நிறைய பேர் சூசைட் பண்ணுறதுக்கு காரணம்னா அந்த துக்க டைமில் எடுக்கிற தீர்மானம் தான். அவங்க துக்கமாக இருக்கும்போது ஒரு தீர்மானம் எடுத்துருவாங்க, ஓகே வாழ்க்கையை முடிச்சிடலாம், இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், மாற்றிடலாம். அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன 3? டோன்ட் ப்ராமிஸ் வென் யூ ஆர் ஹாப்பி, டோன்ட் ரிப்ளை வென் யூ ஆர் ஆங்க்ரி, டோன்ட் டிசைட் வென் யூ ஆர் சேட். இதை 3 கரெக்டாக கையாளுங்க. இது பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். நான் எந்த இடத்துக்கு இதை நீங்கள் மேட்ச் பண்ணலாம், எந்த இடத்துல, ஃபேமிலிக்கு, பிஸ்னஸுக்கு, அது மாத்திரம் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு, எல்லாத்துக்கும் இதை கொண்டு வைங்க. சரி, கோபமாக இருக்கிறேன், வாய் விட்டு அமைதியாக இருக்க நல்லது. சந்தோஷமாக இருக்கிறேன், எந்த வாய் விட்டு ப்ராமிஸ் பண்ணிடக்கூடாது. சோகமாக இருக்கிறேன், எந்த டிசிஷன் எடுக்க மாட்டேன், அமைதியாக இருக்கிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மேலே போக 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 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேம்போ ட்ரீ தெரியும் உங்களுக்கு, பேம்போ ட்ரீ தெரியும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது அதுக்கு ஒரு கேரக்டர், என்ன கேரக்டர் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே பெண்ட் ஆகும். எப்போ நல்லா புரிஞ்சுங்க, நல்ல மேலே போக போக நீ பெண்ட் ஆகுறது ரொம்ப நல்லது. சரி, பெண்ட் ஆகு, கொஞ்சம் தாழ்ந்து போ. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களாம் பாருங்களேன், ஹைட் ஆக லைட்டாக பெண்டு விழும், பார்த்துருக்குறீங்களா? அது நேச்சுரல், அவங்க பாடியில் இருக்கிற பெண்டு. ஆனால் நேச்சுரலாக நீங்கள் பார்க்கலாம். அப்போது எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேலே போக போக உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஃபோன் இருக்குது, சிம்மு கார்டு ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ டாக் டைமு, அதனால பேசுகிறேன், இல்லை, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மகளுக்கும் ஒரு அப்பா கிட்ட, ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர், சரியா? ஸோ மகள் அவங்க அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டா. என்ன கேட்டான்னா, டேடி 2 உல்ஃப் இருக்குது. என்ன இருக்குது? 2 உல்ஃப் இருக்குது. 2 உல்ஃப் சண்டை போடுது. ஒரு உல்ஃப் என்ன கேரக்டர்னா டார்க்னஸ். ஒரு உல்ஃபோட கேரக்டர் என்ன? டார்க்னஸ்ஸு, டிஸ்பேர், துக்கம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு உல்ஃபு. இன்னொரு உல்ஃப் என்னென்னா லைட் அண்ட் ஹோப், வெளிச்சமும் நம்பிக்கையும் இருக்கிற ஒரு உல்ஃப். ஸோ 2 உல்ஃப் என்னது? முதல் உல்ஃப் என்னது? டார்க்னஸ், டிஸ்பேர் இருக்கிற ஒரு உல்ஃப், அதோட கேரக்டர் அதுதான். இப்போ இன்னொரு உல்ஃப் என்னது? லைட் அண்ட் ஹோப் இருக்கிற ஒரு உல்ஃப். இப்போ 2மே சண்டை போட்டுட்ருக்கு. டேடி, எந்த உல்ஃப் நீங்கள் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த உல்ஃபு ஜெயிக்கும் அப்படின்னு மக யார்கிட்ட கேட்பா? அப்பாட்ட கேட்பா. அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், எந்த உல்ஃபுக்கு நீ தீனி போடுறியோ அந்த உல்ஃபு தான் ஜெயிக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போ டார்க்னஸ் அண்ட் டிஸ்பேர் இருக்கிற உல்ஃபுக்கு நீ அப்படியே தீனி போட்டுகிட்டே இருந்தால் அதுதான் ஜெயிக்கும். லைட்டும் ஹோப் இருக்கிற உல்ஃபுக்கு நீ தீனி போட்டால் அதுதான் ஜெயிக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப் அப்படி தான். ஸோ நாவால் நீங்கள் நல்லது நடக்கும், கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார், கர்த்தர் நடத்துவார் அப்படி சொன்னீங்கன்னா அது நடக்கும். என்ன ஆகுமோ தெரில, எல்லாம் முடிந்தது என்று பாட்டு பாடினா எல்லாம் முஞ்சமாக தான் தெரியும். ஸோ அப்போது நீ எதை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, எதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? லைஃப் அண்ட் ஹோப், வாழ முடியும்ப்பா. ஏங்க நாளைக்கு 1 கோடி ரூபாய் கட்டணும், என்னை பார்த்து அப்படியே தெது, உனக்கு இருக்கிறது 4 லட்சம் ரூபாய். நான் சொல்லுகிறேன், அதை நான் நினச்சேன்னா இன்றைக்கி நான் மெசேஜ் கொடுக்க முடியாது. நான் அந்த துக்கத்திலே உட்காந்துருக்கலாம். எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார். அதை சொல்லிகிட்டே இருக்கேன், கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார், கர்த்தர் நடத்துவார். நான் சொல்லுகிறேன், முதல் டாக் நான் போகும்பொழுது நான் சாட்சியாக சொல்கிறேன், 536 ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும் பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் பேச போனேன். எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்போது? என் அக்கௌண்ட்டில் 536 ரூபா. எனக்கு தெளிவாக எனக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் போகும்போது என் பேலன்ஸை நான் செக் பண்ணிட்டு போவேன். ஏன்னா பேச போகிற ப்ராஜெக்ட்னா ப்ராஜெக்ட்டு பதா ப்ராஜெக்ட்டு. ஆனால்
536 இருக்கும்போது உட்காந்து கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார். அவ்வளோதான். அல்லேலூயா. அது எப்படி நடக்கும், ஏது நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் நடத்துவார். ஸோ இதை நீங்கள் சொல்லுங்கள், லைஃப் சொல்லிகிட்டே இருங்க. இதை நீங்கள் சொல்லிகிட்டே எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நடந்துடும். அல்லேலூயா. நீ முடியாது, நடக்காது, நான் எனக்கு இருள் தான், எனக்கு கஷ்டம்தான், என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னா அப்படியே போயிடும். ஏன்னா அதுக்கு தான் தீனி போட்டுக்கிட்டே இருக்கிற. அப்போ எதுக்கு தீனி போடுறீங்கன்னு பாருங்கள். சரியா? இனி நான் விசுவாசிக்கிறேன், நல்லது நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருப்ப சொல்லுது. அல்லேலூயா. சொல்லிங்களா? எல்லாம் சொல்லிங்களா? சகோதரிகளை பார்த்து கேளுங்க, எப்படி இவ்வளோ அழகாக இருக்கிற நீனு. சும்மா கேளுங்களாங்க. அல்லேலூயா. அட்லீஸ்ட் அவங்களாம் அப்பா புருஷன் கூட கேட்கல, யாருமே கேட்கல. ஓகே, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்களா? எத்தனை பேர் நல்லா இருப்பீங்க? அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். ஏன்னா அது வந்து ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 21:23 பாருங்கள், நீதிமொழிகள் 21:23 பாருங்கள். நீதிமொழிகள் 21:23, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். சரியா? அப்போ தன் நாவையும் நாவை காக்கிறவன் என்ன பண்ணுறான்னா தன் ஆத்துமாவை இடுக்கண்கள் விலக்கி காக்கிறான். அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ நாக்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. ஸோ இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிங்கன்னா, ஸோ மேத்யூ காஸ்பல் சாப்டர் 12:33-34, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். சரியா? 34 விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் என்ன பண்ணும்? வாய் பேசும். அப்போ இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் வரும், வாயிலேருந்து வரும். அப்போ நல்ல கனிகளை கொடுக்குற நல்ல மரமாக நீங்கள் இருங்க. எப்பவுமே நல்லதே பேசு. அல்லேலூயா. வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணும்? நல்ல வார்த்தைகள் வரணும். இப்போ ஒரே ஒரு இமேஜ் ஒன்று காட்டுறேன். சரியா? ஒரு இமேஜ் ஒன்று பாருங்கள், அது என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். சரியா? அந்த இமேஜ் இப்போ போடுவாங்க. இது என்னது? இது நாக்கு. எதோட நாக்கு? டைகர். டைகருடைய டங்க் இது. டைகர் இருக்குல்ல, டைகர். ஏன் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ டைகர். ஸோ டைகரோடைய டங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாலில் பெயிண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைகர் டங்க் வந்து அப்படியே தடை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாக்கால் நக்கிடுச்சுன்னா பெயிண்ட் வந்து அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடும். பெயிண்ட் வந்து என்ன பண்ணிடும்? உறிஞ்சிட்டு வந்துடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு மிருகம், அது அடித்து போட்ட மிருகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அந்த ப்ரே வந்து அது நாக்கால் தடை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சரீரத்தோட அந்த விலங்கோடைய அந்த தோல் வந்து அப்படியே உறிஞ்சிருமா. அந்த நாக்கு பட்டு நாக்கில் அப்படியே தேய்ச்சிதுன்னா அந்த தோல் என்ன ஆகிடும்? வெளியே வந்துடும். யாருன்னா தோல் உரியணுன்னா போயிட்டு டைகராண்ட போய் நில்லு. சரியா? நாக்கில் வச்சு தடவை சொல்லு. சரியா? தடவை வச்சுன்னா உன் தோல் வெளியே வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டைகருடைய டங்க் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ். வேர்ல்டு நம்பர் 2 வேர்ல்டு நம்பர் 2ல் எது இருக்குது? டைகருடைய டங்க் இருக்குது. வேர்ல்டு நம்பர் 2. ஏன்னா இது என்ன பண்ணுது? அந்த தோலியை எடுத்துது. வேர்ல்டு நம்பர் 2ல் யார் இருக்கிறா? டைகருக்கு. சரி, வேர்ல்டு நம்பர் 2னா நம்பர் 1 யார்? என்னங்க சிரிக்கிறீங்க? நம்ம 1 யார்? நம்ம தோல் இல்லை, உயிரே எடுத்துடுறது. நீன தோல், நான் உயிரே எடுக்கிறேன். வா, ரியாலிட்டி. நீங்கள் போய் கூகுளில் போய் செக் பண்ணிங்க, அது வேறு போட்டிருக்கோம். அதனால தான் நான் சொல்ல, எதுக்கு நான் உங்கள்கிட்ட வம்ப கொடுத்து எல்லாம் வாங்குவானு. வேர்ல்டில் நம்பர் 2 வெரி வெரி டேஞ்சரஸ் டங்க். ஆனால் அதில் போட்டிருக்கோம் வெரி வெரி டேஞ்சரஸ் நம்பர் 1 டங்க்னு சொல்லி டேஷ். அது யாருன்னா இவனா சொல்லுவான். ஆனால் நீ நான் எதுக்கு வம்பு? ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் பரலோகத்துக்கு தடையாக இருக்கிறது உங்கள் நாவுகள். பரலோகம் போகவே முடியாது. நியாயத்தீர்ப்பு நாளில் நீங்கள் குற்றவாளின்னு தீர்க்கக்கூடிய நாவுகள், உங்களை நரகத்தில் தள்ளக்கூடிய நாவுகள். இன்றைக்கி நீங்கள் மறிச்சிங்கன்னா நாளைக்கு எங்கே போவீங்க? இன்றைக்கே உங்களுக்கு தெரியும். மறிக்கும் போதே தெரிஞ்சிடும், அடடா எவ்வளோ பேசினாமே போகிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. தெரியும், உங்களுக்கே தெரியும். அது உங்களுக்கே தெரியும். கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். கண்டிப்பாக தெரியும். அது எப்படி தெரியாமல் போகும்? ஸோ அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ ஆண்டவருடைய நாவுகளைப் போல் நம்ம நாவுகள் மாறணும் அப்படின்றது நம்முடைய ஜெபம். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணார்? அவருடைய நாக்கை எப்படி பயன்படுத்தினார்? ஸோ அதே டங்குன்ற லெட்டரை வச்சு நான் சொல்கிறேன். சரியா? சிம்பிளாக சொல்லிடுறேன், ஏன்னா டைம் வேறு இல்லை. சரியா? ஸோ T for treat.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணார், மற்றவங்களை எப்படி வந்து நடத்தினார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலாக நடத்தினார். அவன் படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், அழகுள்ளவன் அழகு இல்லாதவன், அது யாராக இருக்கட்டும், அவர் வந்து எப்படி நடத்தினார்னா அவங்கள வந்து தன்னுடைய பிள்ளைகளை போல் நடத்தினார். அவங்களை என்கரேஜ் பண்ணார். சிறு பிள்ளைகளை அவங்கள்ட்ட கொண்டு வரும்போது கூட அவர் வந்து என்ன சொல்கிறார், சிறு பிள்ளைகளை என்கிட்ட வரதுக்கு என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க, இவங்கள போல் மாறுங்க. சிறு பிள்ளைகளை போல் மாறினா தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். அப்போ அவர் எல்லாரும் எப்படி பார்த்தார்னா சரிசமமாக என்ன பண்ணார்னா அவர் நடத்தினார். அவர் நாவலேருந்து அவர் வந்து இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் படித்தவன் அப்படிலாம் நடத்தலை. ஆனால் எப்படி நடத்தினாரா எல்லோரும் ஈக்குவலாக நடத்தினார். ஸோ நம்மளும் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஈக்குவலாக நம்ம வந்து மற்றவங்களை என்கரேஜ் பண்ணட்டும். சரியா, ஒரு பிள்ளையை என்கரேஜ் பண்ணுறது, ஒரு பிள்ளையை வேறமாக பேசுகிறது, மற்றவங்களை நல்லா நடத்துறது, இன்னொருத்தவங்களை நல்லா தமாக நடத்துறது இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஈவனாக நடத்து. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்போ ஈவனாக நடத்துவீங்க? அல்லேலூயா. நான் என்னுடைய பழக்கம் தான், எல்லோரும் ஈவனாக பாரு. அல்லேலூயா. யாரும் ஒஸ்டிங் இல்லை, யாரும் டவுனும் கிடையாது, எல்லாம் ஈக்குவல். என்னுடைய மந்தைகள், நான் எப்போயுமே அதான் சொல்லுவேன், நான் என்னுடைய ஆடு அது. என் மந்தையில் இருக்கிற வரைக்கும் என் ஆடு தான். என் ஆட்டை நான் தான் எப்படினாலும் பாதுகாப்பேன், அவ்வளோதான். என் ஆட்டை நல்லா ட்ரீட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ யாரும் எக்ஸ்ட்ராவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு என்ன ட்ரீட் வந்து நம்ம அப்படி பண்ணணும். சரி, மற்றவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ ஒரு இது சொல்லுவாங்க, டேஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் பிஃபோர் யூ ஸ்பிட் தம் அவுட். சரியா, நீங்கள் சொல்கிறதுக்கு, நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை டேஸ்ட் பண்ணி பாரு. ஏன்னா டேஸ்ட்டோட டங்க்கு தான் டேஸ்ட். நல்லா புரிஞ்சுக்குவாங்க, நாக்கில் தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கூட ரொம்ப அளவாக சாப்பிடு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடாத. நீ பிபி சுகர்லாம் வரதுக்கு எது காரணம்? நாக்கு தான் காரணம். நல்லா இருந்துச்சுன்னு அப்படியே அடித்து சாப்பிட்றது, அது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அது சமீபத்தில் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். ஒரு மனுஷன் சாப்பாட்டில் எல்லாத்தையும் விட்டான், வெறும் கவாபை மட்டும் எத்து தின்னுருந்தான். நானும் பார்த்தேன், எத்தனை கவாப்பாரா அவன் தின்னிட்டு இருப்பான் அப்படின்னு. ஆனால் ஆள் பார்த்தா பல்காக இருக்கிறாரு. அவருக்கு எதை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனால் கவாப் தின்றதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால். அது எல்லாருக்கும் எல்லையிலேருந்து எடுத்துட்டு இருக்கிறாரு. எனக்கு எது வேண்டாம் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் டேபிள் யாரெல்லாம் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து ஒன்று எடுத்துகிட்டு சாப்பிட்டு அவர் பாடி ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ நாக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை தான் இப்போ துப்ப போகிறீங்க. நல்ல சுவையாக இருந்தால் துப்புறது என்ன இருக்கும், ஸ்பிட் பண்ணுறது நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் உள்ளார உட்கொள்கிறதே கசப்பாக இருந்துச்சுன்னா வெளியே வர்றது கசப்பாக தான் இருக்கும். அப்போது ரொம்ப ட்ரீட் பண்ணுறதுல கரெக்டாக இருங்க. ஓ ஃபார் ஆர்கனைஸ்டு. சரியா, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருங்க. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும். சும்மா வளன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. எது என்னவோ அதை பேசணும். ஏசப்பாவட்ட நீங்கள் பார்க்கலாம், வேதத்தில் எந்த இடத்துல அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவார், அவ்வளோதான். அவன் என்ன டவுட்டில் வரான் அந்த கேள்வி கேட்பார். அவன் ஏதோ மனசில் வச்சுட்டு வந்தாலும் உங்கள் மனசில் வேறு இருக்குது, என்ன சொல்லு. ஸோ எப்போவுமே வளன்னு கண்ட கதையெல்லாம் இழுத்துட்டு வராதிங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு அதை பேசு, இன்றைக்கி என்ன பேசணும் அதை பேசு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, ஆரம்பிக்காத. உங்கள் அம்மா என்ன சொன்னால் தெரியுமா, முடிஞ்சிச்சியா, அதெல்லாம் போயிடுச்சு, காலம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன ஆச்சு, அந்த ஒரு பாயிண்ட்டை மைண்டில் வைங்க. எப்போவுமே பேசும்போது அதை பேசுங்க. சரியா, அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் ஆண்டவர் வந்து ரொம்ப அந்த பேரபிள்லாம் வச்சு அழகாக பேசுவார். அப்போ ஆர்கனைஸ்டாக உங்களோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கணும். ஸோ சொல்லக்கூடாது ரொம்ப பேசாத அப்படி சொல்லக்கூடாது. சிலருக்கு வந்து அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, அதான் ப்ராப்ளம். அது பேசாதீங்க, ஆர்கனைஸ்டாக இருங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சரியா, தேவையில்லாத காரியத்தை என்ன பண்ணாத, பேசாத. பக்கத்தில் பார்த்து சொல்லு, தேவையில்லாதது பேசாத. சரி, தேவையில்லாத பேச மாட்டேல்ல, இதெல்லாம் தீர்மானமாக எடுங்க திரும்ப டைமில். சரியா, அதுக்கப்புறம் என் ஃபார் நெவர் ஃபெயிலிங். ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, செய்கிறேன்னு சொல்லிட்டா செஞ்சிரு, செய்கிறேன்னு சொன்னால் செஞ்சிரு. நோனா நோ, அதில் இருந்துக்கோ. எதுவுமே ப்ராமிஸ் பண்ண, நான் இதை உனக்கு செய்கிறேன், நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், இதை நான் பண்ணுவேன், இதை நான் செய்வேன், இப்படிலாம் சிலர்லாம் வாக்கு கொடுப்போம். உன் கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன், உன் கூட காப்பாற்றுவேன், உனக்கு இதை நான் கொடுப்பேன், இதெல்லாம் வாக்குறுதி கொடுப்போம். அதில் கடைசி வரைக்கும் உண்மையாயிரு. ஏன்னா ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவரோட வார்த்தையை மாற்றவே இல்லை. அதில் மனுஷன் மாறலாம், ஆனால் ஆண்டவர் வார்த்தையை மாற மாட்டார். அப்போ நெவர் ஃபெயிலிங். உன் சொன்ன வார்த்தையில் வாக்குறுதியில் ஏதோ பேசிட்டேன் ஏதோ சொல்லிட்டேன் இல்லை, ப்ராமிஸில் உண்மையாக இருங்க. ஸோ ஜி ஃபார் கிராட்டிடியூட். உங்கள் நாக்கிலேருந்து உங்கள் நாவிலேருந்து எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக பேசுங்க. நன்றியை சொல்லுங்கள். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டார் பெருசா, அவங்களுக்கு தான் பண்ணிட்டார், எனக்கு ஒன்றும் பண்ணலை. ஆண்டவரையே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ப்ளேம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்போ இருந்தாலும் ஆண்டவரே நீ நல்லவர், நன்மை செய்வீர், எனக்கு அதிசயங்களை காண பண்ணுவீர்,
இதை நீங்கள் தேங்க்ஃபுல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபெயில் ஆனாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஏதோ உங்களுடைய சித்தம் இதில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நான் சொல்லுகிறேன், நீ அதை நன்றி சொல்லிகிட்டே இரு, கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வச்சிருவார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அடுத்தது யூ ஃபார் யூனிக். உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும். சரியா? எப்படின்னா உங்களை தேடி வரணும், உங்கள்கிட்ட பேசுனா ஆறுதல் கிடைக்குதுன்னு வரணும். இந்த மனுஷன்கிட்ட போனால், இந்த சிஸ்டர்கிட்ட போனால் ஒரு வார்த்தை பேசினாலும் நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க. ஐயோ அதுவா, வேணாம் ஓடு அப்படின்னு சொல்லி ஓடக்கூடாது. நான் சொல்கிற புரியுதா? அந்த கேரக்டர் இருக்கக்கூடாது. நம்ம வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகே, நம்மளை தேடி வராங்க, பேசுகிறாங்களா, ஓகே 2 minutes 1 minute பேசினாலும் அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கணும். ஸோ அவங்கள்ட்ட பேசினா பாஸ்டர் 100 லாரி ஏறின மாதிரி லோடு இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம எப்படி பேசணும்? ரொம்ப யூனிக்காக இருக்கணும். உங்கள் வார்த்தைகள், ஆண்டருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் கிருபை உள்ள வார்த்தைகள். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ உங்கள் வார்த்தை வந்து ரொம்ப கன்சோலிங்காக இருக்கணும். அவங்கள வந்து ஆறுதல் படுத்தணும். துக்கமாக இருக்கிறவனையும் நீங்கள் ஆறுதல் படுத்தணும். அடுத்தது கடைசியாக ஈ ஃபார் எனர்ஜெட்டிக். எனர்ஜியாக இருக்கணும். காலையில் எழும்பும் போதே ஐயோ வேலைக்கு போகணுமா, ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்லாம் பேசக்கூடாது. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்? வேலைக்கு போக போகிறேன், இன்றைக்கி உழைக்க போகிறேன், இன்றைக்கி சம்பாதிக்க போகிறேன். எழும்போது கால் வலிக்கிற மாறி தான் இருக்குது, வலிக்கலை. நான் சொல்கிற புரியுதா? சமைக்கலாமா வேணாமான்னு படுக்கும்போதே யோசிச்சுட்டு இருக்கிறது. அதுக்குள்ளே நைட்டு காலையில் 9 மணி ஆகிடும், 11 மணி ஆகிடும். சரி லஞ்சை பார்த்துக்கலாம், காலையில் என்ன ஆகிடுச்சு, டிஃபனு முடிஞ்சது கதை. ஸோ அப்போ ஒரு எனர்ஜியாக இருங்க, எப்போவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருங்க. சரியா? நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருங்க. வாயில் நீங்கள் அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வாயில் பேசும்போது எனர்ஜியாக பேசுங்க. முடியுண்டா, உடனே நடக்கும், நீ செய்வ. நீங்கள் சொல்லிட்டே ஒரு எனர்ஜி உங்களோட பிள்ளைகள்கிட்ட பேசும்பொழுது ஒரு எனர்ஜியாக பேசி பாருங்கள். உன்னால் முடியுண்டா, நீ பெரிய ஆள்டா, நீ செஞ்சிருவ, நீ நடத்திடுவார், ஆண்டவன் கூட இருக்கிறார், இப்படி சொல்லி பாருங்கள். நீ எல்லாம் உருப்பிட மாட்ட, போ, உனக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது, போ, நீ வந்து நாசமாக போயிடுவ. யாரை நீ பெற்ற பிள்ளையே நம்ம உட்காந்து சமைச்சிட்டு இருக்கிறோம் உட்காந்துக்கிட்டு. நீ 10 மாதம் சுமந்து கற்றுது என்ன அர்த்தம் இருக்குது அதில்? அப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனர்ஜியாக பேசுங்க. சரியா? எனர்ஜியாக பேசினா தான் அவங்க வந்து என்ன ஆகிடுவாங்க, இதாகிடுவாங்க, நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிடுவாங்க. ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நைஃப் உங்களுக்கு தெரியும். நைஃப் வந்து யூஸ் பண்ண என்ன ஆகும்? என்னங்க? மொக்கே ஆகும்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன ஆகும்? பிளண்ட் ஆகிடும். நைஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ண என்ன ஆகிடும்? ஷார்ப் வந்து கம்மியாகிடும். ஆனால் நாக்கை நீ யூஸ் பண்ண என்ன ஆகும்? மொக்கே ஆகாது, ஷார்ப் ஆகும். அதான் வயசு ஆக ஆக ரொம்ப ஷார்ப்பாக பேசுவாங்க. நீ பாரு, நீ பேசுகிற பேச்சை காட்டிலும் வயசானவங்க ஒரு வார்த்தை சொல்ல நச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வார்த்தை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அவங்க வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். 20 வயசு பேசுகிற பிள்ளைகளையும் பாருங்கள், 80 வயசு பேசுகிற பாட்டிமாரும் பாருங்கள். 80 வயசு பாட்டிமா பேசுகிற ஷார்ப்பான வார்த்தைக்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஷார்ப்பாக அடிப்பாங்க. அவங்களாம் அவ்வளோ ஷார்ப்பாக அடிப்பாங்க. ஏன்னா அவங்க பழகிட்டாங்க, நல்லா பழகிட்டாங்க. நீ சிரிக்காதீங்க, 80 வயசில் நீ அப்படி தான் மாறுவேன். ஷார்ப்பாகிடும், பயங்கர ஷார்ப்பாகிடும். அது வந்து அப்போ அந்த நாக்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன் நான் இதை எச்சரிக்கிறேன்னா, 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன், எல்லாம் படிங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. நல்ல நாட்களை காணணும்னு விரும்புகிறவன் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாதாலே போதும். நல்ல நாட்கள் உங்களுக்கு இருக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? எனக்கு நல்லது நடக்கணும் பிரதர், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல நாட்களை நான் காணணும். இந்த வாயை வச்சுட்டு அமைதியாக இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாயை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இருமா ஐயா, கொஞ்சம் அமைதியாக இருங்க ஐயா, சொல்லுங்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாயை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இரு, நல்லது நடக்கும். உன் குடும்பத்துக்கு நல்ல காலம் உண்டாகும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். எத்தனை பேர் நல்லது நடக்கும் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? இந்த திருவந்து டைமில் ஆண்டோட கேளுங்க, என் நாக்கை என்ன பண்ணுங்க, இயேசுவை நாக்காய் மாற்றுங்கப்பா, இயேசுவை போல மாற்றுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கலான்னு இருக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தரை நோக்கி நான் பார்ப்போம். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் அதை மட்டும் அறிக்கை பண்ணுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் ஆகும்படியாக செய்வார். ஆமேன். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அது உண்மையாக நிறைவேற்றுகிற தேவன். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் உலகத்தில் வாழ்வது என்ன சொன்னாரோ அதை செய்தார்.
நான் விசுவாசம் நீங்களும் மற்றவங்களுக்கு ட்ரீட் கரெக்டாக பண்ணுங்கள், ஆர்கனைஸ்டாக இருங்க, நெவர் ஃபெயிலிங். கொடுத்த வாக்குறுதியை மாற்றிடாதீங்க, மாறாதீங்க. கிராட்டிடியூட், நன்றி உள்ளாக இருங்க, யூனிக்காக இருங்க, எனர்ஜெட்டிக்காக இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதனால் ஆண்டவரே நான் நல்ல நாட்களை பார்க்கணும், அதுக்கு என் நாவை ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளு. எல்லாம் கேட்போமா? என் நாவை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா, நான் நல்ல நாட்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. எல்லாம் கர்த்தர் நோக்கி நான் பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர், உண்மையுள்ள தேவன், உன்னை இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே என் நாவை பரிசுத்தமாக்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய் தந்து கேட்போம். ஆண்டவரே என் நாவை பரிசுத்தமாக்க ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்களை நாங்கள் பேசியிருப்போம் என்றால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உண்மை காயப்படுத்துகிற, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை நாங்கள் பேசியிருப்போம் என்றால் எங்களை மன்னியும். அல்லேலூயா. இந்த காலவெளியில் உதவி செய்வீராக. அல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் நன்மையை காண செய்யுங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலவெளியில் உங்களுடைய கரம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்த விடுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஜீவனுள்ள தேவனே வாரோ, ஜீவ பாதையிலே நடத்தோ. ஜீவனுள்ள தேவனே வாரோ, ஜீவ பாதையிலே நடத்தோ. ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே, ஜீவன் பேர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே, ஜீவன் பேர என்னை நடத்தும். இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே, ஜீவன் பேர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே, ஜீவன் பேர என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுதே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஆமென். வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். ஆமென். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. ஆமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த திருவந்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை போல எங்கள் நாவும் மாறட்டும். ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசுவை போல மாறணும்னு ஆசைப்படுறோம். இயேசுடைய நாவாய் நம்முடைய நாவு மாறட்டும். எல்லோரும் ஒரு நிமிஷம் எல்லோரும் ஜெபிங்க. ஆண்டவரே என் நாவு உம்முடைய நாவாய் மாறட்டும். ஆண்டவரே எத்தனை நாவில் எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கிறேன், எத்தனை பேரை அழ வச்சிருக்கிறேன், எத்தனை பேரை துரோகமாய் பேசியிருக்கிறேன், எத்தனை கெட்ட வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே நியாய திருப்பில் ஆண்டவரே நான் நிற்கும் பொழுது ஆண்டவரே இந்த நாவுனால் நான் ஆண்டவர் மோசம் போயிடக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே நான் குற்றவாளி என்று தீர்க்கப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே இந்த திருவந்தில் எங்களை பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே எங்கள் நாவை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே என் நாவை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. எல்லாரும் கேட்போமா? தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சுத்த மனசை வச்சுட்டு ஜீவிக்கிறவர்கள் இந்த திருவந்தில் பங்கு பெறுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க தயவுசெய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த நாளில் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் இந்த திருவந்தில் நாங்கள் அப்பத்தி திராட்சை தருகிறோம். எல்லோரும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து புசிக்கலாம், பானம் பண்ணலாம் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். கர்த்தர் உங்களோடு கூட அதை வழி நடத்துவாராக. ஒருவேளை கால் வழியெலாம் இருந்தால் நீங்கள் உட்காந்துக்கோங்க. நான் பக்கத்தில் வரும்போது கேட்டு வாங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அதை வழி நடத்துவாராக. ஆமென்.